Praise the Lord. Welcome to another Zoom session. நம்ம ஏற்கனவே law and grace ஒரு 3 parts-ஆ 3 series-ஆ பார்த்துன்னு இருக்கோம். So today it is like in the 4th series நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது reiteration மாதிரி நம்ம பார்க்கலாம். And இது வரைக்கும் இந்த law and grace பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு. நீங்க அது அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறோமா, இல்ல நம்ம கிருபை கீழே இருக்கிறத நம்ம உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். Praise God. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் வாட் இஸ் லேபர். நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வேலை செய்வது, கர்த்தர் வார்த்தைக்குள்ள வேலை செய்வது என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தினமும் டு மெடிடேட் தி வேர்ட் டே அண்ட் நைட், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம அவருடைய வார்த்தைக்குள்ள இளைப்பாறுதல பிரவேசிக்கிறோம். அப்படிதான் பிரவேசிக்க முடியும். இப்ப நம்மளால சமாதானமா காலத்தை எப்படி இருக்க முடியும்? அவரோட வார்த்தை இரவு பகலும் தியானிக்கும் போது மட்டும்தான் இருக்க முடியும். So how to labor, எப்படி நம்ம லேபர் பண்றது, how to rest upon the promises, எப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையில வேலை செய்ய முடியும், எப்படி நம்ம இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும் அப்படின்னா நம்ம எவ்ரி டைம் இப்போ ஐ ஹாவ் டு லேபர் எவ்ரி டைம் ஐ ஸ்பீக் சம்திங் ராங். இப்போ நான் எந்த காரியம் நான் பேசினாலும், ஒரு தவறை நான் பேசினேன், அதுல நான் திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தையில நான் அதில் சரிப்படுத்திக்கணும். அந்த மாதிரியான பேசுற வார்த்தைகள்ல இருந்து நம்ம விலகணும்னா அவரோட வார்த்தையில நம்ம தியானித்து அப்புறம் நிலைப்பாடுகளுக்கு நுழையணும். அப்போ இன்னும் நம்ம ரிப்பெண்ட். ஸோ நம்ம இப்ப தப்பா பேசிட்டேன்னா அதனால சாங்டிஃபிகேஷன் ஆண்டவரே நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் ரிப்பெண்ட் பண்றேன் அப்படின்னு திரும்ப ஒரு வார்த்தையில நம்ம கவனத்தை திருப்பணும். நம்மள மன்னிப்பு தப்பு பண்ணிட்டோங்கிறதுனால மன்னிக்க முடியாதுன்றதுனால ஆண்டவர் நம்ம ஏற்கனவே மன்னிச்சுட்டாரு. அது என்னன்னா, ஒருவேளை நான் இன்னைக்கு தப்பு பண்ண ஆண்டவரே என்ன நீங்க சுத்திகரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கவனத்தை திருப்பணும். அது அப்படிதான் நம்மளால ஹார்ட் ஒர்க் ஒரு வார்த்தையில பண்ணி கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் நம்மளால பிரவேசிக்க முடியும். Praise God. அப்போ என்ன, எவ்ரி டைம் நமக்கு ப்ரெஷர் வரும். when pressure comes from out, ப்ரெஷர் வெளியில இருந்து வரும்போது, when somebody comes with negative things in your life, உங்களோட வாழ்க்கையில ஏதாவது நெகட்டிவ் திங்ஸ் எடுத்து யாராவது வந்தாங்கன்னா, இப்போ நான் என்ன செய்யணும்னா, ஐ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி செக். நான் கான்ஸ்டன்டா என்னோட மைண்டை நான் செக் பண்ணணும். என்னுடைய மைண்ட் நான் கேள்விப்பட்ட காரியங்கள்னாலயோ இல்லை யாராவது என்ன ஹர்ட் பண்ண காரியங்கள்னாலயோ எந்த விஷயத்துலயும் என்னோட மைண்ட் அப்செட் ஆயிருக்கா, நான் அது மாதிரி திங்க் பண்ணிக்கிறேன்னா, நான் நம்ம மைண்ட் ஃப்ரீயா இது ஓடின்னு இருக்கோம் காலில இருந்து நைட் வரைக்கும், whichever running freely in mind is called meditation. அப்ப என்னன்னா, தியானங்கிறது என்னன்னா, நம்ம மைண்ட்ல காலில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன ஓடிக்கொண்டிருக்குதோ அதுதான் தியானம். அப்ப இன்னைக்கு யாரு என்ன பேசினாங்களோ, யார் என்ன ஹர்ட் பண்ணாங்களோ, நான் எதுக்காக ஃப்ரெண்டா இருக்கிறேன், என்ன நான் பேசுனேன், அந்த மாதிரி எல்லா காரியம் இல்ல இவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்ன மன்னிக்க முடியாது, இதெல்லாம் நிறைய காரியம் நம்ம மைண்ட்ல இருக்கலாம். அப்போ அது காலையில நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கலாம். அப்ப என்ன நடக்குதுன்னா, நான் இலைப்பாறுதல பிரவேசிக்க முடியாதபடிக்கு சமாதானம் எடுத்து நம்ம வாழ்ந்துன்னு இருப்போம். அந்த ப்ரெஷர் வருது. ஸோ என்ன பண்ணணும், அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம ஏன்னோ நம்மளோட திங்கிங் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா, அவரோட பிரசன்னத்துல நம்ம டுவெல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏப்ரஹாம் எப்பவுமே தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு நீதிமானா இருந்தாராம். தேவனுடைய ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் எப்பவுமே தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்தார். அப்ப என்ன அர்த்தம், அவர் கண்களுக்கு முன்பதாக எப்பவுமே நம்ம அவருடைய பிரசன்னத்துல நம்ம வாழ கத்துக்கணும். அவருடைய பிரசன்னத்தை வாழும்போது, அவருடைய வாக்குறுதிகள்ல நம்ம இளைப்பாறுதல் எடுக்கும்போது, அந்த சீக்ரெட் பிளேஸ் அவருடைய மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கும்போது நம்ம திங்கிங் நமக்கு சேஞ்ச் ஆகும், ரினியூ ஆகும். பிரைஸ் காட். நம்ம எப்பவுமே கான்சியஸா இருக்கணும். இதை நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துன்னு வந்தோம். நம்ம எப்பவுமே கான்சியஸா இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையில. அப்போ என்ன, அப்போ லா என்ன, நியாயப்பிரமாணம்னாக்கா யூனிவர்சல் பிரின்சிபல் that anyone who involves in it, the result is always the same. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நியாயப்பிரமாணத்துல நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் கோயிலுக்கு போனேன்னா எனக்கு பிளெஸ்ஸிங், போலனா எனக்கு பிளெஸ்ஸிங் இல்லை.
நான் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணி கரெக்டா ப்ரேயர் பண்ணணும் எனக்கு பிளெஸ்ஸிங் அப்படின்லாம் இல்லை. அது நானா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ரிசல்ட் ஒண்ணுதான். அப்போ நான் கோயிலுக்கு போலன்னா அங்க வந்து நமக்கு சாபமா ஆகுறோம் அப்படின்னு நியாயப்பிரமாணம் ஒரே தேவனை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு வசனம் சொன்னாங்க. ஒரே தேவனை தரிசிக்கலாம் நம்ம சாபத்தில் ஆகும். ஸோ நியாயப்பிரமாணங்கிறது வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா சாபம். அப்படிதான் நமக்கு கத்து கொடுத்துருக்கு நியாயப்பிரமாணம். அப்போ என்னன்னா 613 பிரமாணத்துல ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்ம வந்து கேர்ஸ்ட் ஆயிடுறோம். அப்படி இருக்கு. அப்போ நானா இருந்தாலும் சரி, இன்னொருத்தரா இருந்தாலும் சரி, இன்வால்வ் ஆகும்போது ரிசல்ட் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான். நான் சர்ச் போனாலும் தண்டனை தான், அவங்க சர்ச் போனாலும் தண்டனை தான். நான் சர்ச்சுக்கு போனாலும் ஆசீர்வாதம், அவங்க சர்ச்சுக்கு போனா ஆசீர்வாதம். உனக்கு வேற எனக்கு வேற வித்தியாசம் கிடையாது. ஸோ லா வந்து ஒரு பிரின்சிபல் தட் எனிவன் இன்வால்வ்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் சேம். அப்போ கிருபைனா என்ன? கிரேஸ்னா வாட் காட் ஹாஸ் டன் ஃபார் யூ when you do not deserve. அதாவது தேவன் அவரோட விருப்பத்துக்கு பிரகாரம் நமக்கு தகுதியே இல்லைனாலும் நமக்காக செய்து முடிச்சிருக்காரு. அதுதான் கிருபை. ஸோ கிருபை கீழே இருக்கும்போது அவர் நமக்காக செய்து முடிச்ச காரியத்தை நம்ம அனுபவித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா அவருக்குள்ள வாழ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ வித்தியாசம் இருக்கணும். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது நான் தப்பு செஞ்சா எனக்கு தண்டனை, கிருபை கையில கீழே இருக்கும்போது தப்பு செஞ்சாலும் ஆனா நமக்காக மன்னிச்சிருக்காரு ஏற்கனவே. இப்ப திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணலாமா? ஏற்கனவே மன்னிச்சிருக்கிற அவர் மேல இருக்கிற அன்புல நம்ம கண்டிப்பா தப்பு பண்ணாலும் யோசிப்போம், இல்ல திரும்ப செய்யக்கூடாது, என் தேவன் நான் பிரியப்படுத்தணும், அவர் என்ன எவ்வளவோ அன்பா இருக்கிறாரு அப்படின்னு. அதுதான் நான் உண்மைன்னு நான் ஒரு வருஷம் விழுந்து போகும்போது, ஏன்னா தேவன் என்னோடு இருக்கும்போது நான் திரும்பவும் அவருக்கு பிரியமா தான் நடந்துக்கணும். ஒரு நாளும் அவருக்கு விரோதமா நான் போகக்கூடாதுன்னு தான் நான் நினைவேன். அதற்கான வசனம் எது தியானிக்கணுமோ டிக்ளேர் பண்ணணுமோ அதை செய்து அதை ஓவர் கம் பண்ணணும். ஆனா நம்ம சுயத்துல முடியாது. கண்டிப்பா பரிசுத்தாவியோட பலத்தினால நம்மளால முடியும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, கிருபை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப விசுவாசம் என்ன? வாட் இஸ் ஃபேத்? யூ பிலீவிங், அதாவது யூ பிலீவிங் வாட் ஹேஸ் டன். விசுவாசம் என்ன? இப்ப கிருபைன்னு என்ன? ஆண்டு நமக்காக ஒரு செய்து முடிச்சிருக்காரு. தகுதியில் இருந்தாலும் விசுவாசம்னா அவர் செய்து முடிச்சிருக்கிற காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறது, நம்ம நம்புறது. அப்போ என்னன்னாக்கா நமக்கு ஆர்டர் செய்து முடிச்சிருப்பாரு. இப்ப எனக்கு வந்து பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பண தேவை இருக்கிறதுனால எனக்கு பண தேவை இருக்குதே நான் யோசிச்சேன்னா எனக்கு விசுவாசம் இல்லை. கண்ணில் பாக்குறத வச்சு நம்பிக்கை இருக்கு. விசுவாசம்னா என்ன? தேவன் எனக்காக ஆல்ரெடி ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார், அது ஏற்றவில்லை எனக்கு கிடைக்கும். அப்ப என்னன்னா எவிடன்ஸ் இல்லை, எனக்கு வந்து எந்த விட்னஸும் இல்லை, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காது. ஆனா எவிடன்ஸே இல்லாம ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டாரு நம்பணும்னா அதுதான் விசுவாசம். தாழ்மை, ஹம்பிள் டூ எவ்ரிதிங் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரகாரம் அவன் எது செய்தாலும் ஓகே. பட் எனிதிங் தட் இஸ் அகேன்ஸ்ட் த பைபிள், ஏன்னோ அது வந்து ப்ரைட் ஆயிடுது. பட் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? அப்போ காட் ஹானர்ஸ் த ஹம்பிள்னு வசனம் சொல்லு. தேவன் வந்து தாழ்மை உள்ளவர்களை கனப்படுத்துறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ 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 நீதிமானாக்கப்பட்டிருக்கிற. நான் இன்னுமே ஐயோ நான் பாவி நான் சொல்லியிருந்தேனாக்கா நான் வந்து தாழ்மையா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் நம்மள மன்னித்து ஆக்கியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்ற ஆல்ரெடி எல்லா ஆவிக்குரிய காரியங்களை நான் வந்து ஆசீர்வதிச்சிருக்கேன் அப்படின்றார். அப்ப இன்னும் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தேன்னா நான் வந்து பெருமையில இருக்கிறேன், தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப தாழ்மைன்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அதாவது உலக பிரகாரமா உண்மையா இருக்கலாம், எனக்கு கஷ்டம் இருக்கலாம், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், தான் உண்மையா இருக்கலாம். பட் சத்தியம் என்ன சொல்லுது? உலகத்தின் ஃபேக்ட், உண்மைக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃபேக்ட் அண்ட் தி ட்ரூத். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேக்ட்னா உலக பிரகாரமா அது உண்மையா இருக்கலாம். சத்தியம் வந்து கருதுற வார்த்தை என்ன சொல்றது? அதுதான். உலகத்துல இருக்கிற உண்மை எல்லாம் சத்தியம் ஆக முடியாது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நீங்க சிக்னஸ்ல இருக்கலாம், அந்த சிக்னஸ் நல்லாவும் பார்த்துன்னு இருக்கலாம். அப்போ அந்த சிக்னஸ் கண்ணில் பார்த்து ஐயோ எனக்கு வலிக்குதே, வேதனையாக்குதே, எனக்கு இந்த சிக்னஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து உலகத்தின் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறேன், தாழ்மையா இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தாழ்த்தி ஒப்புக்கொடு எல்லாத்தையும். அப்போ நான் வந்து ஆண்டவரோட காயப்பட்ட கருத்துல குணம் ஆயிட்டேன். நான் கண்ணில் பாக்குறது என் வழியை நான் வந்து பொருட்படுத்த மாட்டேன். நான் நம்புறேன், ஆண்டவர் குணம் ஆக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது
நான் இதை தாழ்த்துறேன்னு அர்த்தம். Praise God. Hallelujah. பெருமைனா என்ன? Anything you exalt yourself and do it against anything against the word of God. அப்போ 1 Peter 5:6-7 நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல humble yourself by casting down your cares இருக்கு. நம்ம தாழ்த்தி எல்லா பிரச்சனையும் வரிஸ் வேதனை இதெல்லாம் பட்டா நம்ம தாழ்மையில இல்ல, தாழ்மையில இல்ல, பெருமையில இருக்கு. அப்போ உங்களோட வரிஸ் எல்லாம் ஆண்டு கையில கொடுத்துட்டு நான் எதுக்கும் கவலைப்படாம அப்ப ஆண்டவர் எல்லாமே பாத்துக்கிறாங்க, நான் ஜாலியா இருந்தேன்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நம்ம வந்து தாழ்மையா இருக்கிறது. அப்ப ஹியூமிலிட்டி யூ டோன்ட் டேக் கிரெடிட் பட் கிவ் த கிரெடிட் டு காட். it's not you but God has done for you. நம்ம தேவன் வந்து எந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேலையில ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னைக்கு, அதனால எனக்கு என்ன இருக்குதுன்னா எனக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ நான் அவார்ட் கொடுக்கும்போது நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க, நான் ஹியூமிலிட்டியாவே இல்லை, நான் பெருமையில இருக்கேன். ஆனா என்ன செய்தாலுமே என் தேவனால எனக்கு முடிச்சு, என் தேவன் செய்தார் இந்த அவார்டு காரணமே என் தேவன் தான், என்னால சுயபலத்துல பண்ணிருக்கவே முடியாதுன்னு நான் என்னோட கிரெடிட் எல்லாம் என் ஆண்டர் கொடுக்கும்போது நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்கிட்ட ஒரு ஹியூமிலிட்டி இருக்குது அர்த்தம். அதாவது என் தேவன் எனக்காக செயல் முடிச்சிருக்காரு நான் நம்புறேன், விசுவாசிப்பேன் அர்த்தம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா ஒஃபெண்ட் இப்போ நிறைய டைம் நம்ம என்ன ஆயிருந்தாக்கா யாருமே இருந்தாச்சுன்னா உடனே நம்ம ஒஃபெண்ட் ஆயிடும். ஒஃபெண்ட் தமிழ்ல என்ன பாதிக்கப்பட்டுரும்னு சொன்னோமா, நமக்கு வந்து உடனே அது உரைச்சிடுது, என்னை போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒஃபெண்ட் ஆயிடும். அப்ப அது வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஆஃப் பீப்புள் கமிங், ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் நமக்கு வரும்போது இல்லை ஒரு பீப்புள் நமக்கு வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணும்போது நம்ம அந்த நெகட்டிவ் ரியாக்ஷன், என்ன எப்படி சொல்லலாம், நான் என்ன அப்படியா, நான் இப்படியா, ஏன் இப்படி ஆகுது எனக்கு மாத்திரம், என்ன நீங்க சொல்லக்கூடாது, என்ன ஏன்னா அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி என்ன எப்படி சொல்லலாம், இவ்வளவு தைரியம் என்ன சொல்றதுக்கு, இதுதான் ஒஃபென்ஸ். நம்ம ஒஃபென்சிவ் ஆகுறது இப்படிதான். இட்ஸ் அ நெகட்டிவ் ரியாக்ஷன். நம்ம அப்படிலாம் ஒஃபெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஆவியில வாழணும், மாம்சத்தில். டு நாட் பி இந்த கார்னல் மைண்ட். கார்னல் மைண்ட் யூ கேன் நாட் கெட் கனெக்டட் வித் தி லார்ட். ஆண்டவர் வந்து உலக பிரகாரமான சிந்தனைகள் நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. ஆவிக்குரிய ஆவியில தான் நம்மளால கனெக்ட் ஆக முடியும். ஸோ ஒருவேளை நம்ம ஆவியில இருக்கிறோம், நம்ம மாம்சத்துல இல்லை, நம்ம மாம்சம் செத்து போயிடுச்சு, அதாவது தேவன் நமக்கு உயிர் கொடுக்கும் போது நம்மளை வந்து நீதிமான் நம்மளை ஆக்கும் போது நம்ம வந்து நம்ம வந்து 1 Peter 2:24 பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாவத்துக்கு மறித்து நீதிமான் ஆக்கப்படுறோம். ஸோ அப்போ நம்ம பாவத்துல மறிக்கிறேன்னா என்னோட சரீரம் செத்து போகுது இல்லையா, அப்போ செத்து போன சரீரத்துக்கு என்ன பண்ணி வெட்டி குத்துனாலும் அதுக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ நம்ம செத்து போன சரீரமா வாழ்ந்து ஆவில வாழணும், உயிர்ப்பிக்கணும் ஆவிலன்றது. அப்போ நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம அஃபெண்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டா சரீரத்துல இல்லாம ஆவில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பொய்னா என்ன? லை. வாட் இஸ் லை? எனிதிங் அகெயின்ஸ்ட் பைபிள் கான்ட்ராக்டிங் தி ட்ரூத் இஸ் லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா எது இருந்தாலுமே பொய் தான். எனிதிங் அகெயின்ஸ்ட் தி பைபிள், அதாவது ஆண்டவர் சொல்றது நீ காய்ப்பிட கருத்துல நானும் கூட மாக்கிட்டேன், அதுதான் சத்தியம். இப்ப எனக்கு நோவுது, இந்த வலி இருக்குது, அந்த வலி இருக்குதுன்னு சொல்லும் போது அவளை சத்தியத்துல இருக்கிறேன்னா இல்ல, உலக பிரகாரம் உண்மை நம்பி பொய் சொல்லிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்ல, நான் போய் சொல்றேன். ஏன்னா வசனம் சொல்ல ஆல்ரெடி ஹீல்டு அவருடைய காயப்பட்ட கரத்துல. அப்ப எதெல்லாம் விரோதமா ஆண்டவர் ஆல்ரெடி ஆசீர்வதிச்சுட்டேன். அப்ப எப்படி இருக்கேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன், பிளெஸ்ட். இது சத்தியம். எப்படி இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை தான் தாங்க முடியல, இந்த பண பிரச்சனை, இஎம்ஐஸ் எனக்கு. இப்ப நான் என்ன பேசுறேன், உலக பிரகாரம் உண்மையா இருக்கலாம், நான் பைபிளுக்கு பிரகாரம் நான் போய் பேசி கொண்டு இருக்கேன். ஸோ இதுதான் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம எத்தனை போய் பேசி இருக்கணும் ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ டிசெப்ஷன் என்ன? டிசெப்ஷன் ஏமாற்றப்படுவது. அப்போ டிசெப்ஷன் என்னன்னா ஒரு பொய்ய நமக்கு முன்பதாக ஒரு சத்தியம் போல நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைத்து அது நம்ம வந்து உண்மை நம்புறோம் வரணும், அதுதான் டிசெப்ஷன். நம்பி ஏமாறுவதுதான் டிசெப்ஷன். நம்பி ஏமாறுது. அப்படின்னா சாத்தான என்ன பண்ணலாம், பொய்ய எடுத்துட்டு வந்து அழகா உண்மையா அவங்க முன்னாடி வைக்கும், நம்ம அதை நம்பி ஏமாந்து போவோம். அப்ப எப்படி அது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? இப்பதான் டாக்டர் சொல்றாரு உனக்கு வந்து இந்த ஒரு நோவு இருக்குது,
இப்ப என்ன சொல்றது, சாத்தான்னு பார்ப்பாரு. டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வீடு வர வரைக்கும், வீட்டுக்கு வந்த பிறகும் டாக்டர் சொன்னாரு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நோவு இருக்குது. மத்தவங்க போய் எனக்கு ப்ரேயர் பண்ணிக்க வேண்டியது நோவு இருக்குது, ப்ரேயர் பண்ணிக்கிறது நோவு இருக்குது. ஸோ பொய்ய உண்மையா வந்து சாத்தான் ஒருத்தர் மூலியமா நமக்கு வைக்கிறாங்க. அப்போ ஏதாவது நம்ம அதை நம்புறோம். அந்த பொய்யை நம்பி நம்ம ஏமாந்து போறோம். ஏன்னா உண்மை என்ன, சத்தியம் என்ன, காயப்பட்ட கருத்துல குணமாயிட்டேன். நம்ம ஏமாந்து போகக்கூடாது. சாத்தான் பண்ற பொய்யை நம்ம ஏமாந்து போகக்கூடாது. நம்பிக்கை என்னங்க, பிலீவ் அப்போ ஆக்சுவல் கரஸ்பாண்டிங் டு தி மெசேஜ் வேர்ட் இஸ் பிலீவ். நம்ம மெசேஜ் என்ன கேட்கிறோமோ அதன் பிரகாரம் நம்ம ஆக்ஷன் இருக்கணும். அதுதான் பிலீவ். இப்ப ஆலோசனை காயப்பட்ட கருத்துல குணமாயிட்டேன், நீங்க குணமாக்கிட்ட அப்படின்றது. இப்ப நோதேன்னா நான் மெசேஜ் கேட்டிருந்தேன், நான் குணமாயிட்டேன். என் ஆக்ஷன் எப்படியா இருக்கு, எனக்கு நோவு இருக்குது. ரெண்டு ஒத்து போகுது. அப்படி ஒத்து போகாத போது நான் வந்து அவநம்பிக்கையில இருக்குது, அன்பிலீஃப்ல இருக்குது. ஆனா இப்ப என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு நோவு இருக்குது டாக்டர் சொல்றாங்க, பட் நான் நம்புறது இல்லை. காயப்பட்ட கருத்துல நான் ஆல்ரெடி குணமாயிட்டேன். நான் வந்து என்னுடைய இதயம் அந்த வார்த்தையை நம்பி அறிக்கையிடும் போது அது கிராஜுவலா நம்ம ஹெல்த்ல நம்ம வந்து ஹெல்த் கெயின் பண்றதை நம்ம பார்ப்போம். கிராஜுவலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பிரைஸ் காட். அப்போ ஒபீடியன்ஸ் என்ன, பிளைண்ட்லி பிலீவிங் த வேர்ட் ஆஃப் காட். கிரைஸ்ட் நமக்காக எல்லாமே அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டாரு. நோவு எடுத்துட்டாரு, சிலுவையில பாவத்தை எடுத்துட்டாரு, சாபத்தை எடுத்துட்டாரு, வறுமை எடுத்துட்டாரு, அவர் எல்லாமே எடுத்துட்டாரு. சோ எனக்கு என்னக்குள்ள நான் கண்ணில் பார்த்து நம்புறது இல்லை. பிளைண்டா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சொன்னோம் தானே, அப்படியே கண்மூடித்தனமா ஒரு வசனத்தை நம்பி தியானிக்கிறது தான் obedience. Disobedience, any action against the truth, the word of God. எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம கர்த்தரை வார்த்தை விரோதமா எந்த ஆக்ஷன் நம்ம பண்ணாலும் இட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அது வந்து ஒரு டிஸ்ஒபீடியன்ஸா இருக்குது. அப்போ நம்ம ஒபீடியன்ஸ்ங்கிறது வந்து வெறும் பெரிய ஒரு மரியாதை கொடுக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும், வீட்டுல ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கணும், இதெல்லாம் மட்டும் ஒபீடியன்ஸ் கிடையாது. ஒபீடியன்ஸ் கருத்து வார்த்தைக்கு விரோதமா எது செய்யறது ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ். அப்போ ஆண்டவர் சொல்ற தினமும் வந்து கருத்துடைய வார்த்தையை தியானிக்கணும், இரவு பகலோ அவருக்கு நேரம் கொடுக்கணும். இப்ப இன்னைக்கு அவரோட வார்த்தையை தியானிக்காம அவருக்கு நேரம் கொடுக்காம அவருக்கு விரோதமா நான் வந்து விரோதமா இல்லைன்னாலும் அவருக்கு நேரம் கொடுக்கல, அவரோட வார்த்தையை தியானிக்கல, அந்த மாதிரி நடக்கலன்னா நான் டிஸ்ஒபீடியன்ஸ்ல இருக்கிறேன். Praise God. அப்போ ஃபேவர் என்ன, தயவுனா what a person cannot accomplish in his lifetime, favor brings it in a moment, a minute. ஒரு மனுஷனால காலம் பூரா உயிருக்கிற நாளெல்லாம் அவனால அச்சீவ் பண்ண முடியாதது தேவனோட தயவு இருந்தா ஒரு நிமிஷத்துல அது முடியும். ஒரு மூமெண்ட் போதும் நமக்கு அந்த தயவுனால நிறைவு. நமக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், அவரோட தயவு இருந்தா, கிருபைக்கு பியாண்ட் தயவு. நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி தயவு இருக்குது, கிருபை இருக்குது. ஆண்டவர் கிருபை கொடுக்கு. கிருபைனாலதான் எனக்கு எல்லாமே பொழைச்சிருக்கோம். தயவு என்னன்னா அதற்கு மேல பியாண்ட், அதோட கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு அவரோட வார்த்தையை தியானித்து அன்பு நடக்கிற பிள்ளைங்களுக்கு அது தயவு உண்டாகும். ஒரு மனுஷன் லைஃப் லாங் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியாத காரியங்கள், முடியாத நினைச்சா கூட அச்சீவ் பண்ண முடியாது அந்த மாதிரி காரியங்கள் கூட ஃபேவர், அவரோட தயவு நமக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில கொண்டு வர்றதுக்கு சாத்தியம். அதனால அந்த தயவை நம்ம நோக்கி போகணும். அவர் வார்த்தையை தியானித்து அவரோட தயவை நம்ம நோக்கி போகணும். பிரைஸ் காட். ஸோ because you have the promise, now you see God's favor in your life. If you have promise of God in you, கர்த்தருடைய வசனம் தியானித்து அந்த மாதிரி நடந்து நம்ம அதுல இளைப்பாறுதல் எடுக்கும்போது நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா அவரோட தயவு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். Praise God. Hallelujah. Thank you Jesus. அப்போ என்னன்னா நம்ம வந்து நிறைய பார்த்தோம், இப்போ ஒன்னொன்னும் பார்த்தோம். அப்போ கடைசியா திரும்பவும் நான் வந்து ரியேஷன் பண்ணினா லேபர், வேலை செய்வது என்றால் என்ன, கர்த்தரோட வேலையில வார்த்தையில வேலை செய்வது என்றால் என்ன, வாட் இஸ் லேபரிங் தி வேர்ட் ஆஃப் காட், வாட் இஸ் லேபர், டு மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட் டே அண்ட் நைட் அண்ட் என்டர் இன்டு தி ரெஸ்ட் ஆன் தி ப்ராமிசஸ். கர்த்தருடைய வார்த்தை இரவு பகல் தியானித்து அவருடைய வார்த்தைக்குள்ள இளைப்பாறுதல் எடுக்கிறதா அவருக்காக வேலை செய்கிறது லேபர். ஸோ நம்ம வந்து ஃபேத்ல நடக்கும்போது திங்ஸ் உங்களோட லைஃப்ல எல்லா திங்ஸும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாட் அதர்ஸ் வுட் ஹாவ் டு லேபர் ஃபார்,
ரொம்ப ஈஸியா இருக்கும். மத்தவங்க ரொம்ப கஷ்டப்படணும் உலகத்துல எல்லா காரியங்களுக்கும். ஆனா நமக்கும் அந்த வேலைகள்லாம் இருக்கும். ஆனா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஃபேத்ல நடக்கும்போது ஆண்டவர் எல்லாம் நம்ம செய்து முடிச்சு ஒரு ஸ்டெப் வச்சு நம்ம வேலைக்கு போகணும். ஆமா, நம்ம வேலைக்கு போகணும். நம்ம போய் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஆண்டவர் முடிச்சிருவாரு எல்லாத்தையும். ஆனா இதுவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காம விசுவாசம் நடக்காதுன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். விழுந்து 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 வேலை செய்யணும். சுயத்தை நம்பி வருவோம் ஸ்ட்ரென்த். So we must labor to enter the rest. நம்ம கர்த்தரோட இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நம்ம அவரோட வார்த்தையில நம்ம லேபர் பண்ணணும். ஐ ஹாவ் டு டுவெல் திஸ் இன் சீக்ரெட் பிளேஸ். அவரோட மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கிறோம். விசிட்ல தங்கி இருக்கணும். அவருடைய ப்ராமிசஸ் நம்ம தியானத்தோட மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கணும். அதுக்கு வெளியில நம்ம வரக்கூடாது. அதுக்கு சாத்தான் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஐ ஹாவ் டு அபாய்ட் அண்ட் டு அபாய்ட் டு டுவெல். ஐ ஹாவ் டு லேபர். நான் கர்த்தருக்குள்ள நம்ம ஒபீடியண்டா நான் இருக்கணும். அந்த ஒபீடியண்டா இருக்கணும்னா நான் அது ஒபீடியன்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவருக்குள்ள நான் ஒபீடியண்டா இருக்கணும்னா அவர் வார்த்தைக்குள்ள நான் வாசல் செய்யணும். அவர் வார்த்தைக்குள்ள நான் வாசல் செய்யணும்னு சொன்னா நான் இரவு பகலும் வார்த்தையை தியானித்து அதுல நான் வேலை செய்யணும். வார்த்தை தியானிக்கிறதுல வேலை செய்யணும். Praise God. Hebrews 4:10-11 says, if anyone who enters God's rest, கர்த்தருடைய இளைப்பாறுதலில் யார் ஒருவர் நுழைந்தாலும் அவங்க உலக பிரகாரமான காரியத்துல ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ஈஸியா எல்லாமே நடந்துடும். அவங்க ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இல்லை. ஆண்டவரை நடத்தி முடிச்சிருவாரு. ஜஸ்ட் அஸ் காட் டிட் ஃப்ரம் தேவன் 6 நாள் உலகத்தை படிச்சு நம்மையும் படிச்சு 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்தாரு. வசனம் சொல்லி அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போற நம்மளும் உலக பிரகாரமான காரியங்களை ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இளைப்பாறுதல் தங்கி இருக்கும்போது அவர் வார்த்தையில நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உலக பிரகாரமான காரியம் எல்லாத்துலயுமே ஆண்டு ரெஸ்ட் கொடுக்கும். நம்ம வேலைக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா வேலையில எதுவும் பெருசா பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அச்சீவ்மெண்ட் ஆண்டு கொடுத்துட்டு போவாரு. ஏன்னா அவர் எல்லாமே ஒரு கை வச்சா மீதி அவர் பார்ட்னர்ஷிப் கோஆர்டினேஷன் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிடலாம். Praise God. So let us therefore 11 Hebrew 4:11 வசனம் பார்த்தீங்கன்னா let us therefore make every effort to enter that rest. எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம எஃபர்ட் போடணும். வசனம் இருக்குது. நம்மளுடைய பலத்தை போட்டு அவருடைய படிச்சு தியானிச்சு அவருடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கணும். So that no one will perish by following their example of disobedience. என்ன அர்த்தம்? இஸ்ரேல் மக்கள் தேவன் கொண்டு வந்தார் வெளியில. ஆனா அவங்க விசுவாசமும் அவங்களுடைய கத்து மோசடி எவ்வளவு கத்து கொடுத்துப்பார். அந்த வார்த்தைகள் அவங்க மிக்ஸ் பண்ணல. அதனால அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. சோ பால் சொல்றாரு நமக்கு Hebrew 4:11 நீங்களும் அவங்கள போல வார்த்தை கேட்டு 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 உங்களோட விசுவாசத்துல கலக்காம அழிஞ்சு போயிடாதீங்க. நம்ம அந்த மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு பால். Praise God. So நித்திய வாழ்வுனா என்ன? when you will experience eternal life. எப்ப நீங்க நித்திய வாழ்வு அனுபவிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதினால். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக்கும் போது அவருடைய நமக்கு விசுவாசம் அதிகரிக்குது. கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்கும். அப்படி விசுவாசம் அதிகரிக்கும் போது நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அவனுடைய வார்த்தையில அப்படி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம அதை புரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அவருடைய இளைப்பாறுதல என்டர் ஆகும். இளைப்பாறுதல என்டர் ஆகும்போது கிருபை நம்மளை மேற்கொள்ளணும். நம்ம கிருபை நம்மளை ஓவர்டேக் பண்ணும். கிருபை நமக்கு வாழ்க்கையில ஓவர்டேக் பண்ணும்போது இப்போ நமக்கு தயவு நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவரோட தயவு இன்க்ரீஸ் ஆகுது. அவரோட ஃபேவர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த தயவு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட ஆசீர்வாதங்களை பார்ப்போம். சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ். அப்ப சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் நம்ம வாழ்க்கையில வரும்போது நமக்கு என்ன இருக்கும்னு சொன்னா ஜாய், பீஸ், பேஷன்ஸ் அண்ட் ரைச்சியஸ். அப்போ நமக்கு சமாதானம், மகிழ்ச்சி, பொறுமை, நீதி எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும் சூப்பர் நேச்சுரலாவே. இந்த எல்லா காரியமும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம உயிரோட இந்த உலகத்துல வாழும் போதே நித்திய வாழ்வை அடைவோம். பிரேஸ் காட். ஹல்லேலூயா. வார்த்தையை தியானிப்பதனால் விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் அதிகரிக்கும் போது இன்னும் நம்ம கர்த்தர் வார்த்தைக்குள்ள போவோம். இன்னும் கர்த்தரோட வார்த்தைக்குள்ள போகும்போது நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசுவோம். இன்னும் இளைப்பாறுதல பிரவேசிக்கும் போது நம்மளுக்கு கிருபை மேற்கொள்ளும்.
கிருபை மேற்கொள்ளும் போது தயவு இன்க்ரீஸ் ஆகும். தயவு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் அற்புதம் வாழ்க்கையில பார்க்கும். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்துச்சுன்னா சமாதானம், மகிழ்ச்சி, பொறுமை, நீதி எல்லாமே கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்ம கூட கொடுக்கப்படும் போது நித்திய வாழ்வை நாம் அனுபவிக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, Jesus defined eternal life saying, this is the eternal life. இதுதான் நித்திய வாழ்வு. that they may know you. கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய இயேசுங்கிற வார்த்தையை one only true God நம்ம புரிந்து இயேசுவை அனுப்பியிருக்கிறார் பிதானவர் நமக்காக. இயேசுங்கிற வார்த்தை தான், இந்த வார்த்தை தான் நீங்க மாம்சமாய் வந்தது. அந்த வார்த்தையை நமக்காக அனுப்பியிருக்கிற நான் உணரும் போது, அது மாதிரி நடக்கும் போது நித்திய வாழ்வை நான் உயிரோடு இருக்கும் போதே பார்ப்போம். கடைசி ஒரு வசனம் யோவான் 5:24 இயேசு சொல்றாரு, whoever hears my word, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு நம்புறாங்களோ அவங்களுக்கு, அதாவது என்ன இந்த வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு, அவங்கதான் நித்திய வாழ்வை அவங்க பார்க்க முடியும். they will see the eternal life. So he does not come into judgment. நித்திய வாழ்வை யார் அனுபவிக்கிறாங்க அவங்க வந்து தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாங்க. but has passed from death to life. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். வசனம் Jesus says, whoever hears my word and believes in who sent him has eternal life. He does not come into judgment but has passed from death to life. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நம்ம வந்துட்டோம், நித்திய வாழ்வுக்குள்ள வந்துட்டோம். அந்த வசனம் சொல்றது எப்போ அவருடைய வார்த்தையை நம்ம நம்பும் போது, இயேசுடைய வார்த்தையை நம்ம நம்பும்போது. பிரைஸ் காட். ஸோ நம்ம லா அண்ட் கிரேஸ் பார்த்தோம். இந்த 4 சீரீஸை நல்லா திரும்ப திரும்ப பாருங்க. நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்தா வாழ்க்கை சாபமாகும். ஆனா கிருபைக்குள்ள இருந்தா புரிந்து கொண்டுன்னு சொன்னா நம்ம வந்து நித்திய வாழ்வை அடைவோம். அதை உயிரோட இருக்கும்போதே அடைவோம். நம்ம இதை கத்துக்கலாம், பார்த்து இதை நிறைய நம்ம படிக்கலாம். இன்னைக்கு வரப்போ சீரீஸ் வேற வேற சீரீஸ் வரும்போது நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம். இந்த வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கொடுத்தீங்கன்னா அதிகமா அநேகரும் பார்ப்பாங்க. இன்னும் அநேக சத்தியத்தை நம்ம கத்துக்கலாம். பிரைஸ் காட். ஹalleluya. Thank you.